ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோளா பூரி வித்து தஹி பெப்பர் சிக்கன் கிரேவி. ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா 150 கிராம் எடுத்துக்கிறேன். ரவை, சுத்தமான ரவை 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஆப்ப சோடா மாவு குக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிரை இதோட கூட விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலு, குக்கிங் ஆயிலு, அதை எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப லூஸாக பிசையாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, உப்பி வராது. இப்படி நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 1.5 மணி நேரம் அதை ஈர டவல் போட்டு மூடி வச்சு ஊற போட்டுக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எடுத்து ஆரம்பிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு செய்யலாம் அப்படின்னு பார்த்து செஞ்சேன். ஆனால் அது ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படி செய்யறதுக்கு. நான் மாவு போட்டே அடுத்தடுத்து ஒரு 4 பீஸில் ஒரு பீஸ் மட்டும்தான் அப்படி பண்ணேன். அடுத்தடுத்து நான் மாவு போட்டு செஞ்சேன். 1 by 1 செய்யும்போது ரொம்ப நல்லா பாருங்கள், நல்லா பெருசாக உப்பிட்டு வந்தது. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எல்லோரும் சென்னா மசாலா தான் செய்வாங்க. நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அதில் ஒரு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் அதை எடுத்து பிழிஞ்சிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு 1/2 hour மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அதில் லைட்டாக வினிகரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் பெப்பர், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான். ஒரு ப்ரெஷர் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இத்தனையும் போட்டு இது பொரிஞ்சதும் பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இதோட கூட சேர்த்து அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 ஸ்பூன் இருந்தது மிச்சம், ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளியை போடுங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனும் அதோட கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு அதை சக் பண்ணி நல்லா உங்களுக்கு கொஞ்சம் வேக வச்சிரும். அப்படியே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நீங்கள் வேக வைங்க. விட்டு நீங்கள் கிளறிட்டே இருங்க. இதோட கூட கலருக்காக ஒரு காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், தயிர் மிச்சம் இருக்கிற ஒரு 1.5 ஸ்பூன் தயிரையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நம்ம கிரேவிக்காக கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 75 ml தண்ணி விட்டு குக்கரில் போட்டு மூடி ஒரு 2 விசில் எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் திரும்ப நான் மறுபடியும் ஃப்ரை பண்ணேன். தண்ணி 75 ml தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி
2 விசில் வர்ற வரைக்கும் வேக வைப்போம். ஆல்ரெடி பாதி வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நீங்கள் இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பெப்பரை போட்டு தூவி இது பண்ணுங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு. அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணுற பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான சுவையான சோலா பூரி வித் தஹி பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.